Dear students, good morning to all. In our previous class, we have discussed about the DNA as the genetic material. First, the scientist Avery et al. He proved the DNA is the genetic material. It is another experiment. Hershey and Chase he proved the DNA is the genetic material. First, Avery அப்படிங்கிற scientist DNA is a genetic material he proved. It given another experiment that is conducted by Hershey and Chase. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன ஆவரிங்க சயின்டிஸ்ட் ஏற்றுக்கல. அதனால் செகண்டு இன்னொரு சயின்டிஸ்ட் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலிமா இது ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, பாக்டீரியா பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் பாக்டீரியா பேஜ் வைரஸ். இது ஒரு வைரஸ். பாக்டீரியா பேஜ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ். இந்த வைரஸில் there are 4 types are present: T1, T2, T3, T4. Now we are taken T2 bacteria page. T2 bacteria page அப்படிங்கிற பாக்டீரியா பேஜ் நாம் எடுத்துக்கிறோம். பாக்டீரியானா பாக்டீரியா பேஜ் அப்படின்னா பிடிச்சி சாப்பிட்றதுன்னு அர்த்தம். இந்த பாக்டீரியா என்னத்தை பிடிச்சி சாப்பிட்ணுன்னா, இந்த வைரஸ் எதை பிடிச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாக்டீரியாவை பிடிச்சி சாப்பிடும். அதில் என்ன பாக்டீரியானா எஸ்எஸ்ரியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியாவை பிடிச்சி சாப்பிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாக்டீரியா பேஜ் என்ன பண்ணோம்னா, இது ஒரு வைரஸ்ஸு. அந்த வைரஸ் பாக்டீரியாவை ஈட் பண்ணி சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லி பேர். இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியலை இதுதான் பாக்டீரியா, தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியலை அந்த பாக்டீரியாவுக்குள்ளே இன்செக்ட் பண்ணிடும். ஜெனட்டிக் மெட்டீரியலை அந்த பாக்டீரியாவுக்குள்ளே இன்செக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இன்செக்ட் பண்ணிட்டு இது வெளியில் போயிடும். வெளியில் போன பின்னாடி அது இன்செக்ட் பண்ண அந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாவுக்குள்ளார உள்ளே அது நிறையா சின்ன சின்ன பீசஸாக மாறிடும். சின்ன சின்ன பீசஸாக மாறின பின்னாடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வைரஸ் குட்டியே நிறைய உற்பத்தி ஆகிட்டு அந்த பாக்டீரியாவை கொண்டுட்டு அது வெளியில் வந்துடும். இதுதான் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதில் டிஎன்ஏ இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா அல்லது ப்ரோட்டீனா அப்படிங்கிறத நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு T2 பாக்டீரியா பேஜ் எடுத்துக்கிறோம். அந்த பாக்டீரியா பேஜுக்குள்ளார ப்ரோட்டீனும் இருக்கும், டிஎன்ஏவும் இருக்கும். சரியா? ப்ரோட்டீன் எங்கே இருக்குன்னா அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கா, இதெல்லாம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ப்ரோட்டீன். ஓகேவா? ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ எங்கே இருக்கும், அதோட வைரஸ்க்கு உள்ளே இருக்கும். சரியா? இது அங்கே உள்ளே இருக்கா, இதுதான் டிஎன்ஏ மெட்டீரியல். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரோட்டீனை வெளியில் தெரிகிற மாதிரி ரேடியோ ஐசோடோப்பாக மாற்றுறோம். இந்த ப்ரோட்டீனுக்குள்ளார சல்ஃபர் இருக்கும். இந்த சல்ஃபர் 35 அப்படிங்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி ரேடியோ ஐசோடோப்ஸாக மாற்றுறோம். ஐசோடோப்ஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப அந்த ப்ரோட்டீன் மட்டும் நம்ம கண்ணுக்கு கலராக தெரியும். சரியா? இந்த ப்ரோட்டீனை நம்ம ஐசோடோப்பை மாற்றி வெளியில் கலராக தெரிகிற மாதிரி மைக்ரோஸ்கோப்பிலேருந்து பார்த்தா கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இந்த ப்ரோட்டீனுக்குள்ளே இருக்கிற சல்ஃபரை நம்ம S35 அப்படிங்கிற ஐசோடோப்பை கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணி அதுக்கு கலர் கொடுத்துட்றோம். அதுதான் இந்த ரெட் கலர். சரியா? இந்த பாக்டீரியா பேஜோட ப்ரோட்டீன் ஃபுல்லாக ரெட் கலராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ரெட் கலரை தெரியும், அதுக்கு ஐசோடோப்பை மாற்றிட்டோம்.
அந்த புரோட்டீனில் இருக்கிற சல்ஃபருக்கு கலர் கொடுத்துட்றோம், ஐசோடோப்பாக மாற்றி கலர் கொடுத்துட்றோம். அப்போ வந்து அந்த புரோட்டீன் எங்கே இருந்தாலும் ரெட் கலராக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக தெரியுதா, எங்கே அந்த பாக்டீரியோபேஜோட அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாம் புரோட்டீனால் ஆனது, அது இப்போ ரெட் கலராக தெரியுது. இன்னொரு பாக்டீரியா பேஜில் அந்த டிஎன்ஏவை கலர் கொடுத்துட்றோம். அந்த டிஎன்ஏ எங்கே இருக்குது, வைரஸ்குள்ளார இருக்குது. இதுக்குள்ளே அந்த டிஎன்ஏக்குள்ளார பாஸ்பாரிக் ஆசிட் ஒன்று இருக்குது, பாஸ்பரஸ். அதை வந்து பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிற ஐசோடோப்பை மாற்றி அதுக்கு ரெட் கலர் கொடுத்துட்றோம். சரியா? நம்ம 2 பாக்டீரியா பேஜ் எடுத்திருக்கோம். ஒரு பாக்டீரியா பேஜில் புரோட்டீனுக்கு கலர் கொடுத்துட்றோம், அது ரெட் கலராக தெரியுது. புரோட்டீனுக்குள்ளே இருக்கிற சல்ஃபருக்கு S35ங்கிற ஐசோடோப் மாற்றி கலர் கொடுத்துட்றோம். இன்னொரு பாக்டீரியா பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏவுக்கு கலர் கொடுத்துட்றோம், மற்றதுக்கும் கலர் கொடுக்க மாட்டோம். அந்த டிஎன்ஏவில் இருக்கிற பாஸ்பரஸ் 32க்கு கலர் கொடுத்துட்றோம், அது மட்டும் நமக்கு ரெட் கலராக தெரியும். இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணிடுறோம். செப்பரேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாக்டீரியாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண அலோவ் பண்ணுறோம். இது ஒரு பாக்டீரியாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண அலோவ் பண்ணுறோம். இதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வாட்ச் பண்ணுறோம். சரி, அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வாட்ச் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா பேஜ் வந்து ஒரு பாக்டீரியா பேஜ் ஒரு பாக்டீரியா மேலே எஸ்எஸ்எரியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியா மேலே வந்து உட்காந்துட்டு அதனோட டிஎன்ஏவை அதனுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுது. அதேமாரி இந்த வைரஸும் ஒரு பாக்டீரியா மேலே வந்து உட்காந்துட்டு டிஎன்ஏவை இன்செர்ட் பண்ணுது. இதில் நம்ம டிஎன்ஏவை ரேடியோ ஆக்டிவ் பண்ணி ரெட் கலராக தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். இதில் ப்ரோட்டீனை ரெட் கலராக தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகேவா? அது நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். 3வது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா பேஜ் வந்து டிஎன்ஏவை இன்செர்ட் பண்ணிடுச்சு. அதுக்குள்ளே அந்த டிஎன்ஏ வந்து சின்ன சின்னதாக குட்டிகளாக மாறிட்டு வருது. 4வது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார குட்டிகள் உருவாயிடுச்சு. இந்த வைரஸ் குட்டிகள் இந்த பாக்டீரியாக்குள்ளே உருவாயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ரோட்டீனை வாட்ச் பண்ணிகிட்டே வரோம். சரி, ப்ரோட்டீனை நம்ம வாட்ச் பண்ணிட்டு வராது, நம்ம ரெட் கலரில் தெரியுது. அந்த வைரஸோட சர்ஃபேஸில் ப்ரோட்டீன் இருக்குது. சரியா? அந்த நம்ம மார்க் பண்ண ப்ரோட்டீன் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ரேடியோ ஆக்டிவ் பண்ணதை வாட்ச் பண்ணிட்டே வரோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த டிஎன்ஏ மார்க் பண்ணியிருக்கோம், அது உள்ளே போகுது. உள்ளே போய் குட்டிகளை போட்டுருது, வைரஸ் குட்டி உருவாயிருது. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பார்த்தோம்னா டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மட்டும்தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். சரி, அப்படி போகிறதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ பாருங்கள், இதில் ப்ரோட்டீன் இங்கே இருக்குது, இதனோட வைரஸ்குள்ளேயே தான் இருக்குது. இது வந்து அடுத்த பாக்டீரியாவுக்குள்ளே போகலை. பாருங்கள், வைரஸ்குள்ளாரையே தான் இருக்குது. ஆனால் டிஎன்ஏ பாருங்கள், டிஎன்ஏ லேவல் பண்ணி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து அடுத்த லிவிங் ஆர்கனிசம்குள்ளார போயிடுச்சு, வைரஸ் குட்டி உருவாயிடுச்சு. இதை வச்சு தான் டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணாங்க. இவர் ப்ரூஃப் பண்ணது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? புரியுதா? இப்படி தான் டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்குன்னு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஹேர்சி அண்ட் சாஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம மார்க் பண்ண ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் இஸ் டிடெக்டட் இன் சூப்பர்நெட் அப்படின்னா அந்த வைரஸ் மேலேயே தான் இருக்குது இந்த ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து ஒரு ஜெனரேஷன்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறதில்ல. அதனால் ப்ரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாங்க. இதில் டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த மாலிகுலுக்கு போகுது, அடுத்த குட்டியை உருவாக்குது, வைரஸ் குட்டிகளுக்குள்ளார இருக்குது.
அப்போ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. சரியா? இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ரேடியோஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் டிடெக்டட் இன் செல்ஸ். இந்த ரேடியோஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் செல்லுக்குள்ளாரையே நம்ம போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து நோ ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் டிடெக்டட் இன் செல்ஸ். செல்லுக்குள்ளார ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரூஃப்டு. ஓகே, இது நம்ம ரேட்டிங்கில் இப்போ பார்க்கலாம். நம்ம ஓல்டு புக்கில் பழைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நடத்தினா உங்களுக்கு புரியாது. அதனால் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை நடத்திருக்கோம். இப்போ நம்ம ஹெர்ஷ்லி-சாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். ஹெர்ஷி அண்ட் சாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் T2 பாக்டீரியா பேஜ். T2 பாக்டீரியா பேஜ் வச்சு நம்ம ஹெர்ஷி-சாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை நம்ம we can learn. Alfred Hershey and Martha Sass. He conducted the experiment in 1952. He conducted the experiment in the year of 1952 on bacteriophages, that infection with the bacteria. Bacteriophage is infect with the bacteria. The phage T2 is a virus. T2 bacteria is a virus that infect the bacterium called Escherichia coli. Escherichia coli அப்படிங்கிற பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது. அதுதான் நம்ம டயக்ராமில் பார்த்தோம். when bacteriophages are added into bacteriophages நம்ம பாக்டீரியாவோட ஆட் பண்ணுறோம். they absorb on the outer surface and some material enters from the bacterium, and then later each bacterium lyses and release large number of progeny phage, that is called bacteriophage. ஃபஸ்ட்டு இது ஒரு பாக்டீரியானா இந்த பாக்டீரியா மேலே இந்த வைரஸ் போய் அட்டாச் ஆகுது, அவுட்டர் சர்ஃபேஸில் போய் அட்டாச் ஆகுது, தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இட் மேக் இன் ஸ்மால் பீசஸ் ஆஃப் வைரஸ் பார்ட்டிகிள்ஸ். வைரஸ் குட்டிகள் உருவாகுது. லாஸ்ட் டைமில் இந்த பாக்டீரியா எல்லாத்தையும் உடச்சிட்டு இந்த வைரஸ் குட்டிகள் வெளியில் போகும். இது மொத்த ப்ராசஸ். Hershey-Chas wanted to observe it was the DNA or protein. உள்ளே போகிறது டிஎன்ஏவா ப்ரோட்டீனா அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. தட் என்டர்ட் இன் பாக்டீரியா. ஃபஸ்ட் ஆல் த நியூக்ளிக் ஆசிட்ஸ் கண்டெயின் பாஸ்பரஸ் மாலிகுல்ஸ். எல்லா டிஎன்ஏக்குள்ளாரையும் பாஸ்பரஸ் மாலிகுல் இருக்கும். அண்டு all proteins contain sulfur molecules. எல்லா ப்ரோட்டீனுக்குள்ளாரையும் சல்ஃபர் மாலிகுல் இருக்கும். தட் இஸ் அமினோ ஆசிட்ஸ் சிஸ்டின் அண்டு மித்தியோனின். இதெல்லாம் வந்து ப்ரோட்டீனோட அமினோ ஆசிட்ஸ். இதுக்குள்ளே தான் சல்ஃபர் இருக்குது. all nucleic acids contain phosphorus molecules, but all protein molecule contain sulfur molecules. எல்லா ப்ரோட்டீன்லேயும் சல்ஃபர் மாலிகுல் இருக்கும், அதை நம்ம ரேடியோ ஆக்டிவாக மாற்றுறோம். எல்லா டிஎன்ஏக்குள்ளாரையும் பாஸ்பரஸ் இருக்கும், அதை நம்ம ரேடியோ ஆக்டிவாக மாற்றுறோம். பாஸ்பரஸ் 35 ரேடியோ ஆக்டிவாக மாற்றுறோம். பாஸ்பரஸ் 32 மாற்றுறோம். சல்ஃபரை 35 ரேடியோ ஐசோடோப்பாக மாற்றி நம்ம லேபிள் பண்ணுறோம், ஈஸியாக வெளியில் தெரிகிற மாதிரி. Hershey-Chas designed the experiment using radioactive isotopes. இது ரெண்டையும் நம்ம ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். சல்ஃபர் வாஸ் 35 அண்டு பாஸ்பரஸ் வாஸ் 32. சல்ஃபரை 35க்கும் பாஸ்பரஸை 32க்கும் நம்ம ரேடியோ ஆக்டிவாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்டு கீப் செப்பரேட் ரேக் ஆஃப் வைரல் ப்ரோட்டீன்ஸ் அண்டு நியூக்ளிக் ஆசிட் டூரிங் தி இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். இது ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி இது எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது நம்மன்னு சொல்லி மைக்ரோஸ்கோப்பில் வாட்ச் பண்ணுறோம்.
The pages are well allowed to infect bacteria and culture medium which containing the radioisotopes S35 or P32. இது தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பாக்டீரியாவுக்குள்ளாரையும் டிஎன்ஏ போகுதா புரோட்டீன் போகுதா அப்படிங்கிறத நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வாட்ச் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ரெண்டையும் லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரோட்டீனையும் லேபிள் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் டிஎன்ஏவும் லேபிள் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். The bacteria pages that grow into the presence of S35 and labeled proteins and bacteria pages grow in presence of P32 in labeled DNA. Phosphorus 32 labeled in DNA. Sulfur 35 labeled into proteins. Sulfur 35 அப்படிங்கிறது ப்ரோட்டீன் லேபிள் பண்ணி காட்டுது. Phosphorus 32 அப்படிங்கிறது டிஎன்ஏவை லேபிள் பண்ணி காட்டுது. The differentiated labeling thus include to the identify the DNA and proteins on page. இப்படி நம்ம ரெண்டையும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்குறதுனால எது ஒரு ஜெனரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ளே போகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Hershey Chas mixed the labeled pages with unlabeled Escherichia coli allowed to bacteria pages attack their inject their genetic material. நம்ம பாக்டீரியா பேஜில் மட்டும் ரெண்டையும் லேபிள் பண்ணிட்டு எஸ்எஸ்எரியா கோலை பாக்டீரியாவை நம்ம அன்லேபிள் அதில் லேபிள் பண்ணுறது கிடையாது, அதில் எந்த லேபிளும் பண்ணுறது கிடையாது. இன்ஃபெக்ட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம வாட்ச் பண்ணுறோம். சூன் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் நடந்த பின்னாடி பிஃபோர் லைசிஸ் பாக்டீரியா, அந்த பாக்டீரியா உடையிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். எப்படின்னா த பாக்டீரியல் செல்ஸ் வேர் ஜென்ட்லி அகிக்டட் அண்ட் பிளண்டர் லூசன் தி அட்கியரிங் தி பேசஸ் பார்ட்டிகல்ஸ். இந்த பாக்டீரியா பேஜஸ் மேலே இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஜென்டிலாக போய் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் ஒட்டிட்டு தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அதுக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இட் வாஸ் அப்சர்வ் தட் ஒன்லி பாஸ்பரஸ் 32 was found and associated with the bacterial cells. இந்த செல்லுக்குள்ளார அந்த ரெண்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணதில்ல, இந்த பாக்டீரியாவுக்குள்ளார பாஸ்பரஸ் 32 மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ப்ரோட்டீன் வந்து அந்த செல்லோட மேலேயே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். S35 in the surrounding medium of not in bacterial cells. அந்த S35 அப்படிங்கிறது பாக்டீரியா பேஜோட வைரஸுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஆனால் பாஸ்பரஸ் 32ங்கிறது பாக்டீரியாவுக்குள்ளார இருந்துச்சு. அதனால் பாஸ்பரஸ் 32 தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். பாஸ்பரஸ் 32ங்கிறது டிஎன்ஏவை குறிக்குது. When the page progeny was suited to radioactively, it was found in the correct only phosphorus 32, not in sulfur 35. sulfur 35 வர்றதில்ல, phosphorus 32 மட்டும்தான் பாக்டீரியா செல்ஸ்குள்ளே என்ட்ரி ஆச்சு. These results clearly indicate the only DNA is the genetic material, not in protein. இதனால் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. Quote entered the bacterial cells. Hershey Chas and thus conclusively proved it was DNA is a genetic material, not in protein, which carries the hereditary information from the virus to bacteria. இவங்க ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணாங்க டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், ப்ரோட்டீன் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சயின்டிஸ்ட் ஆர் அக்செப்டட். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறமா தான் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் எல்லோரும். இப்போ டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அது டிஎன்ஏ எப்படி இருக்குது, சரியா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். டிஎன்ஏ அப்படிங்கிறது நியூக்ளிக் ஆசிட் வகையை சேர்ந்தது. டிஎன்ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர். ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர்.
இதை நம்ம இதுக்குள்ளே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்குள்ளார இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஓகே. Having identified the genetic material as nucleic acids DNA or RNA, DNA அல்லது RNA தான் genetic material அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். We proceed to examine the chemical structure of these molecules. இதனோட chemical structure நாம் இப்போ பார்க்க போகிறோம். Generally nucleic acids are log in chains and polymers repeating units. nucleic acid எல்லாம் நிறைய பாலிமர் அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு வரிசை அமைப்பாக இருக்கும். அப்படி தான் நியூக்ளியேட் இருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஈச் நியூக்ளியோடைட் சப்யூனிட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 parts: நைட்ரஜன் பேஸ், 5 கார்பன் சுகர் அண்டு பாஸ்பேட் குரூப். ஒவ்வொரு நியூக்ளியோடைடுக்குள்ளாரையும் 3 பார்ட் இருக்குது. ஒன்று நைட்ரஜன் பேஸு, ஒன்று பென்டோ சுகர், இன்னொன்று பாஸ்பேட் குரூப். இப்படி 3 பார்ட் இருக்குது. இந்த 3 பார்ட் ஒன்றா சேர்ந்தது தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இது புக்கில் படிச்ச புரியாது, நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் எலிபிள் பண்ணிக்கோங்க. இதுதாங்க நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள், இது போட வேண்டாம். இங்கே பாருங்கள், இதை டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு. இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு நைட்ரஜன் பேஸ், இது வந்து ஒரு நைட்ரஜன் பேஸ், இது பென்டோ சுகர் மாலிகுல், இது பாஸ்பரஸ். இந்த 3 மாலிகுல் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இந்த 3 மாலிகுல் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பென்டோ சுகர் மாலிகுல், ஒரு பென்டோ சுகர், ஒரு நைட்ரஜன் பேஸு, இது 3 ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னொரு மெத்தட் நான் காட்டுற பாருங்கள். டென்த்து புக்கில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இதை அடுத்து நம்ம பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் டிஎன்ஏ. இது டிஎன்ஏவோட ஒரு மாலிகுல் இது. ஓகேவா? இங்கே பாருங்கள், டிஎன்ஏ வந்து இப்படி அமைஞ்சிருக்கு, இப்படி திரள் வடிவத்தில் இப்படி அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்படியே வந்து சுருள் வடிவத்தில் இப்படி அமைஞ்சிருக்கு. ஓகேவா? டிஎன்ஏ வந்து குவானின், சைட்டோசின், அடினைன், தைமின் இப்படிலாம் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த ஒரு பார்ட்டை நம்ம தனியாக பிரிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி வரும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள்,
இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நைட்ரஜன் பேஸ் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் சொல்கிறோம் இல்லையா, இது நைட்ரஜன் பேஸு. இது ஒரு சுகர் மாலிகுலு, ஒரு பாஸ்பேட் குரூப். இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. இது எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரியாது. ஒரு சுகர் மாலிகுல் இல்லை ஒரு நைட்ரஜன் பேஸு, ஒரு பென்டோஸ்னு எத்தனை, 5 மாலிகுல் பாரு, 1 2 3 4 5 கார்பன் இருக்கிறதுனால அது பென்டோஸ் சுகர்னு சொல்கிறோம். 1 2 3 4 5, ஓகேவா? இப்படி 5 கார்பன் இருக்கிறதுனால அது பென்டோஸ் சுகர்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு பாஸ்பேட் குரூப், இது 3 சேர்ந்து அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. என்னென்னது? ஒரு நைட்ரஜன் பேஸ், ஒரு சுகர் மாலிகுல், ஒரு பாஸ்பேட் குரூப், இது 3 சேர்ந்து அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அப்படின்னு என்னென்னா, ஒரு நைட்ரஜன் பேஸு, ஒரு சுகர் மாலிகுல், இது 2 சேர்ந்து அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லி பேர். சரியா? நியூக்ளியோசைடு அப்படின்னு என்னென்னா, நியூக்ளியோசைடு அப்படின்னா ஒரு ஒரு நைட்ரஜன் பேஸு, ஒரு சுகர் மாலிகுல், இது 2 சேர்ந்த நியூக்ளியோசைடு. இதோட பாஸ்பேட் குரூப் சேர்ந்தால் அது நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது. இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நைட்ரஜன் பேஸ் பற்றி படிக்கிறோம், அப்புறம் சுகர் மாலிகுல் பற்றி படிக்கிறோம், அப்புறம் பென்டோஸ் சுகர் பற்றி படிக்கிறோம், பாஸ்பரஸ் குரூப்பை பற்றி படிக்கிறோம். சரியா? இந்த நைட்ரஜன் பேஸ் அப்படிங்கிறது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இது 4 சேர்ந்தது இந்த நைட்ரஜன் பேஸஸ். இந்த சுகர் மாலிகுல் அப்படிங்கிறது பென்டோ சுகர்னு சொல்கிறாங்க. கார்பன் 5 கார்பன் இருக்குன்னா அது பென்டோ சுகர். 1 2 3 4 5, இந்த 5 கார்பன் ஒன்றா சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் பென்டோ சுகர். இது 2 சேர்ந்த நியூக்ளியோசைடு. நைட்ரஜன் பேஸும் பென்டோஸ் சுகரும் 2 சேர்ந்த நியூக்ளியோசைடு. இதோட பாஸ்பேட் மாலிகுல் ஒன்று சேர்ந்ததுன்னா அது நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம நைட்ரஜன் பேஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் படிப்போம். அதுக்கப்புறம் தான் சுகர் மாலிகுலை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் படிப்போம். அடுத்து பாஸ்பரஸ் மாலிகுலை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் படிப்போம். இதுதான் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். இப்படி தான் நம்முடைய டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? பாருங்க, இந்த டயக்ராம் உங்கள் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நம்ம சொல்கிறத அப்படி கவனிங்க, அப்போ தான் புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பென்டோஸ் சுகரை பற்றி படிக்க வரோம். ஓகே, பென்டோஸ் சுகர். பென்டோஸ் சுகர் நம்ம அங்கே எப்படி பார்த்தோம்? இப்போ 5 கார்பன் இருக்கணும். இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் அது 5 கார்பன். இப்படி இருக்குது. 1 2 3 4 5 கார்பன் இருக்கிறதுனால அதுக்கு பேர் பென்டோஸ் சுகர். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் வந்து அந்த நைட்ரஜன் பேஸோடு இணைஞ்சிருக்கும். 5வது கார்பன் வந்து பாஸ்பாரிக் ஆசிட்டோடு இணைஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? There are 2 types of nucleic acids depending on the type of pentose sugar. Those containing deoxyribose sugar is called as DNA. 2 type of nucleic acid இருக்குது. ஒன்று DNA, இன்னொன்று RNA. ஒன்று DNA, இன்னொன்று RNA. DNAவில் deoxyribose sugar இருக்கும், அதனால் அதுக்கு பேர் DNA. Those containing deoxyribose sugar is called as deoxyribonucleic acid, that is called as DNA. Those contain ribose sugar, that is called as RNA, ribonucleic acid. இந்த சுகர் வந்து deoxyribose sugar வந்தால் அது DNA டைப்பு, ribose sugar வந்தால் அது ribonucleic acid டைப்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி 2 types of nucleic acids.
DNA found in the nucleus of eukaryotes, nucleoid in prokaryotes. யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்குது, ப்ரோகாரியாட்டிக் செல்லுக்குள்ளார நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அதுக்குள்ளார தான் நியூக்ளியஸ் இருக்குது. சரியா? அதாவது யூகேரியாட்டிக் செல்லோட நியூக்ளியஸுக்கு பேர் நியூக்ளியஸு, செல்லுக்குள்ளே அதுக்கு பேர் நியூக்ளியஸு. இதுவே ப்ரோகாரியாட்டிக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு. ஓகே. The only difference between these two sugars are there is one oxygen atom is less in deoxyribose. டிஎன்ஏவுக்கு ஆர்என்ஏவுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஎன்ஏவில் ஒரு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், ஒரு ஆக்சிஜன் ஏட்டம் வந்து டிஎன்ஏவில் கம்மியாக இருக்கும், ஆர்என்ஏவில் ஒரு ஆக்சிஜன் ஏட்டம் அதிகமாக இருக்கும். இதுதான் டிஎன்ஏவுக்கு ஆர்என்ஏவுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டிஎன்ஏவில் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கம்மியாக இருக்கும், ஆர்என்ஏவில் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நைட்ரஜன் பேஸை பற்றி படிக்கலாம். சரியா? நைட்ரஜன் பேஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று பியூரின், இன்னொன்று பைரிமிடின். பியூரின் அப்படிங்கிறது அடினைன் குவானைன் ரெண்டும் சேர்ந்தது பியூரின். சைட்டோசின், தையமின் இது வந்து பைரிமிடின்ஸ் வகையை சேர்ந்தது. நைட்ரஜன் பேஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பியூரின், இன்னொன்று பைரிமிடின். பியூரின் அப்படிங்கிறது அடினைன் குவானைன் இது ரெண்டும் சேர்ந்தது பியூரின். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரிங் இருக்கும். சரி, அதனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா டபுள் ரிங் இருக்கும். ஒன்று கார்பன் ரிங்கு, இன்னொன்று நைட்ரஜன் ரிங்கு அப்படின்னு 2 இருக்கும். அதை நம்ம காட்டுறோம். ஓகேவா? அது புக்கில் இல்லை, நம்ம ஆன்லைனில் எடுத்து காட்டுறோம். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று பென்சின் ரிங் இருக்கும், இப்படி 2 ரிங் இருக்கும், அது பியூரின். இதில் என்னென்ன இருக்குன்னா அடினைன் குவானைன். பைரிமிடின் அப்படிங்கிறது சைட்டோசின், தையமின், யுராசில் அப்படின்னு 3 இருக்குது. இது 3 வந்து பைரிமிடின் வகையை சேர்ந்தது. இது வந்து சிங்கிள் ரிங்கால் மேக்கப் ஆகிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம 10th படிச்சிட்டோம், இருந்தாலும் மறுபடியும் படிக்கிறோம். The nitrogen base elements, the bases of nitrogen containing molecules having chemical properties of base. nitrogen base னு என்ன? காரம். சரியா? base னு என்ன? காரம், கார வகையை சேர்ந்தது. சரியா? base அப்படின்னா any molecule that accept the hydrogen or protein molecule is called as base. ஏதாவது ஒரு மாலிகுல் ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் பேஸ். ஏதாவது ஒரு மாலிகுல் ஹைட்ரஜனை வெளியிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஆசிட். ஓகே, இதை வச்சு தான் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் ஆசிட்? எனி மெட்டீரியல் தட் டொனேட் த ஹைட்ரஜன் மாலிகுல் ஆர் ப்ரோட்டீன் மாலிகுல் இஸ் கால்ட் அஸ் ஆசிட். ஓகே. பேஸ் மீன்ஸ் எனி மாலிகுல் தட் அக்செப்ட் த ஹைட்ரஜன் மாலிகுல் ஆர் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் அஸ் பேஸ். இதெல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. பேஸ் அப்படின்னா என்னென்னா, the substance that accept the hydrogen ions or protein ions in a solution is called as base. ஏதாவது ஒரு சொல்யூஷனில் ஒரு மாலிகுல் ஹைட்ரஜனையோ அல்லது புரோட்டானையோ அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் பேஸ். இதெல்லாம் நைட்ரஜன் பேஸ் அப்படின்னா இது நைட்ரஜனால் ஆனது, இது பேஸாக ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா என்னது? ஹைட்ரஜன் மாலிகுலை அக்செப்ட் பண்ணிக்கணும் அர்த்தம். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ போத் ஹேவ் 4 பேசஸ். டிஎன்ஏவிலையும் 4 இருக்குது, ஆர்என்ஏவிலையும் 4 பேஸ் இருக்குது. என்னென்னா 2 purines 2 pyrimidines. 2 பியூரின் மாலிகுல் இருக்குது, 2 பைரிமிடின் இருக்குது. 2 of the bases is adenine guanine. இது 2 பியூரின் வகை சேர்ந்தது. adenine guanine 2 பியூரின். they have double ring, that is carbon ring and nitrogen ring. இந்த பியூரின் 2மே 2 ரிங் வகையை சேர்ந்தது. ஒன்று கார்பன் ரிங்கு, இன்னொன்று நைட்ரஜன் ரிங்கு. ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் அஸ் பியூரின்ஸ். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. பியூரின்ஸ்னு என்ன? பியூரின்ஸ்னால் 2 மாலிகுல், ஒன்று அடினைன் குவானைன், 2மே 2 ரிங்கு வகையை சேர்ந்தது. ஒன்று கார்பன் ரிங் இருக்கும், இன்னொன்று நைட்ரஜன் ரிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேசஸ். தையமின், சைட்டோசின், யூராசில் இது 3 சேர்ந்தது பைரிமிடின்ஸ். இதெல்லாம் சிங்கிள் ரிங்கில் தான் இருக்குது. தேர் கால்டு பைரிமிடின்ஸ். சைட்டோசின், தையமின் இது 2ம் டிஎன்ஏவில் இருக்கும்.
ஆர்என்ஏல தைமின் இருக்காது, அதுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். ஓகேங்களா? தைமின் இஸ் யூனிக் ஃபார் டிஎன்ஏ, டிஎன்ஏல மட்டும்தான் தைமின் இருக்கும். யுராசில் இஸ் யூனிக் ஃபார் ஆர்என்ஏ, ஆர்என்ஏல மட்டும்தான் யுராசில் இருக்கும். சரியா? அதாவது டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா சைட்டோசின் தைமின் 2 இருக்கும், ஆர்என்ஏல தைமின் வராது, அதுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். இதில் நீங்கள் 10th ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப். பாஸ்பேட் குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். The phosphate functional group it is derived from the phosphoric acid. இது வந்து பாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து டிரைவ் ஆகி வரும். பாஸ்பாரிக் ஆசிட்டோட மூலக்கூறு வாய்ப்பாடு H3PO4. சரியா? இந்த H3PO4ல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கும். அதில் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் இதில் பைண்டிங்காக போயிடும், மீதி ஃப்ரீயாக 3 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வெளியில் இருக்கும். சரியா? இந்த 3 ஆக்சிஜன் மாலிகுல் தான் பக்கத்தில் இருக்கிற மாலிகுலோட போய் பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். H3PO4ல் ஆக்சிஜன் ஆட்டம் 4 இருக்குது, ஒரு ஏட்டம் வந்து இதனோட ஜாயிண்ட் ஆகிரும், மீதி ஃப்ரீயாக 3 ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கும். இந்த ஆக்சிஜன் மாலிகுல் பக்கத்தில் இருக்கிறதோட ஜாயிண்ட் ஆகும். It is derived from phosphoric acid H3PO4. There are 3 active OH groups in which 2 are involved in strand formation. இதில் PO4ல் இந்த 3 OH குரூப் இதில் இருக்குது. இதில் 2 OH குரூப் வந்து ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன், இதுதான் ஸ்ட்ராண்டு. சரியா? இப்படி ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு 2 OH மாலிகுல் இன்வால்வ் ஆகிரும். இன்னொரு OH மாலிகுல் ஃபங்க்ஷனல் தொகுதியாக ஃபங்க்ஷன் ஆகும். The phosphate functional group has PO4 gives DNA and RNA's property of acid. இந்த பாஸ்பரஸ் வந்து ஆசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். வாட் இஸ் மீன் பை ஆசிட்? ஆசிட்னா எனி மாலிகுல் தட் கிவ் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் புரோட்டீன் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் ஆசிட். சரியா? ஒரு மாலிகுல் வந்து ஹைட்ரஜனை வெளியிட்டால் அதுக்கு பேர் ஆசிட். இந்த பாஸ்பரஸ் வந்து ஆசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது, அதனால தான் டிஎன்ஏ ஒரு ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பாஸ்பேட் குரூப்பு ஹைட்ரஜன் அயனை டொனேட் பண்ணுது, அதனால் அது ஆசிட்னு சொல்கிறோம். A substance that release hydrogen ion or proton is called as, in a solution is called as acid. So these phosphate group they give the characters of acid. சரி, இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆசிட். இந்த பாஸ்பாரிக் ஆசிட் தான் இந்த டிஎன்ஏவுக்கு ஆசிட்டுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரை அது கொடுக்குது. ஃபிசியாலஜிக்கல் பிஹெச் ஹென்ஸ் த நேம் நியூக்ளிக் ஆசிட். இதனால தான் அது நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேரே வந்தது. இதனால தான் பர்டிகுலர் பிஹெச் அது மெயின்டைன் பண்ண முடியுது. இதனால் பாஸ்பேட் குரூப்னால, பாஸ்பரஸ் இருக்கிறதுனால. The bonds that are formed from phosphates are esters. இந்த பாஸ்பேட் குரூப்பிலிருந்து உருவாகக்கூடிய பாண்ட் எல்லாமே எஸ்டர் பாண்ட் வகையை சேர்ந்தது. The oxygen atom of the phosphate group is negatively charged after the formation of phosphodiester bond. H3PO4 சொன்னோம் இல்லையா, இந்த H3PO4 சொன்ன இந்த ஆக்சிஜன் மாலிகுல் வந்து பக்கத்தில் இருக்கிற பொருளோட போய் ஜாயிண்ட் ஆகிட்டு இது நெகட்டிவ் அயான்ஸை வாங்கிக்குது, அதனால் இது வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. அதனால தான் டிஎன்ஏ இஸ் த நெகட்டிவ் சார்ஜ்டு மாலிகுல்னு சொல்கிறோம். இந்த H3PO4ல் இந்த பாஸ்போடைஸ்டர் பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற 4 ஆக்சிஜனில் 3 ஆக்சிஜனும் நெகட்டிவ் சார்ஜு வாங்கிக்குது. நெகட்டிவ் சார்ஜ் வாங்கிக்கிறதுனால எல்லா டிஎன்ஏவும் நெகட்டிவ் சார்ஜாகவே மாறிடுது. These negative charge ensure the retention of nucleic acid within the cell or nuclear membrane. இதுதான் இப்படி இருக்கிறதுனால தான் டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு மாலிகுலாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஓகே, நியூக்ளியோசைடு அண்டு நியூக்ளியோடைடு.
டைடு. இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இதுக்கு நிறையா ஆன்லைன் எவிடன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let us meet next topic.